ஃபைனலாக தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன்லாம் முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் சார் எனக்கு காலேஜ் பிடிக்கல சார், கோர்ஸ் பிடிக்கல சார், என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் ஒரு காலேஜில் மாட்டிக்கிட்டு இருக்கு சார், பணம் ஒரு காலேஜில் மாட்டிக்கிட்டு இருக்கு சார், இதெல்லாம் எப்படி சார் வாங்குறேங்கிற ஒரு கொஸ்டினோட இருக்காங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று, காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அந்த காலேஜில் சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம மாணவர்களை நிறையா கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக போனவங்களுக்கு தெரியும், டிஎஃப்சியில் போயிட்டு அப்வோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்வோர்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணவங்க டிஎஃப்சியில் பணம் கட்டியிருப்பாங்க. அந்த பணத்தை எப்படி வாங்குறது, சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டோம், டிஎஃப்சியில் கட்டின பணத்தை எப்படி வாங்குறேங்கிற ஒரு கொஸ்டினோட இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நம்மளுடைய இந்தியாவில் யூஜிசியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அதாவது யூஜிசிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே யூஜிசி சொல்றதை தான் கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செப்டம்பர் 30 வரைக்கும் மாணவர்கள்ட்ட சர்டிபிகேட்டையும் பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் யாருமே அதை ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கு ஒரே வழி, நீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி, தனியார் கல்லூரியில் சேர்ந்துருந்தீங்கன்னா அங்கே போய் பொறுமையா பக்குவமா பேசி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் வாங்க பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக பேசிங்கன்னா அதை வாங்கிக்கலாம். டிஎஃப்சியில் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டேன் சார், அந்த பணத்தை எப்படி வாங்குறேன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிஎஃப்சியில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எந்த கல்லூரிக்கு போனாலும், அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜாக இருக்கட்டும், ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு ஒரு பணத்தை பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ பொறுமையாக பேசுங்க. எந்த தனியார் கல்லூரியாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க பார்ப்பாங்க. யூஜிசி ரூல்ஸை நிறைய கல்லூரிகள் மதிக்கவே மாட்டேங்கிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேகமாக பொறுமையாக போய் அந்த கல்லூரியில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்கங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காலேஜ் பிடிக்காமல் இருக்கலாம், பணத்தை கொடுத்துருக்கலாம், சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஏமாந்துருக்கலாம். அவங்களுக்கு இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இதே போல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. பை.